ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, விசேஷ வீட்டுகளெல்லாம் இந்த கிழங்கு மட்டன் டேஸ்ட்டில் வைப்பாங்க. இந்த கிழங்கு விலையும் ஜாஸ்தி, அதே டயத்தில் ருசியும் ஜாஸ்தியாக இருக்குங்க. வாங்க அது என்ன கிழங்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் போடுங்க. இப்போ நான் சேனக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா துண்டமாக நறுக்கி கழுவிக்கிறணும் ஒரு 2-3 தடவை. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி சேனக்கிழங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கல்லும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது, குழையக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சேனக்கிழங்க நல்லா தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேனக்கிழங்கு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். எப்பயுமே நீங்கள் சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா பழைய கிழங்கு வாங்குங்க. இல்லை வீட்டில் வாங்கி ஒரு 4-5 நாள் கழித்து நீங்கள் இந்த சேனக்கிழங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போத்தே காராது, வாயில் நமன்னு இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி தாங்க கருணக்கிழங்கு வாங்கினாலும் பழைய கிழங்கா பார்த்து வாங்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வறுத்தாச்சு. இப்படியே கூட நீங்கள் ஒரு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல. அது கூட இன்னும் நிறைய ஜாமான்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். நல்லா மட்டன்னால் கேட்பாங்க சாப்பிட்றவங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட வெள்ளைப்பூடு நான் பொடி பல்லாக போட்டிருக்கேன். பெருசுனா ஒரு 2-3 போட்டுக்கோங்க, உங்கள் கிழங்குக்கு தகுந்த மாதிரி. இப்போ இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். குறப்பாக அரைச்சா போதுமானது, ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், அதுவும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கிறணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். எப்பயுமே நம்ம சமையலுக்கு போடையில் கடுகு பொரியணும். கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேன், பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் நல்லா வதக்கிடுவோம். 2ஐயும் தக்காளி வதங்கினாத்தே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இருக்க தக்காளியெல்லாம் எங்கே வதங்குது, கனமாக இருக்குது. பெங்களூர் தக்காளிங்கிறாங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, சோம்பு, ஜீரகம், இது எல்லாத்தையும் இதில் கலந்துக்குருவோம். கலந்துட்டு இதையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. அந்த தேங்காயுடைய பச்சை வாசனை போகணும். பொறுமையாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு தெரியும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சது மாதிரி நமக்கு தெரியுங்க. இன்னுமே பாருங்கள், கிளறி கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம மட்டனில் செஞ்சது மாதிரியே இருக்கும். ஏன்னா சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, பட்டை,
கிராம்பு எல்லாம், அதனால நல்லா இருக்கும் இந்த வறுவல். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதையும் இதோ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுப்போம். இந்த மசாலா அந்த கிழங்குலாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக. இந்த சேனக்கிழங்குலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு தட்டே காலி ஆயிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, எல்லா பக்கமும் கோட்டிங் ஆனது மாதிரி. தண்ணியே ஊற்றாமல் நம்ம இப்படி வறுக்கணும். பார்த்தேன் ட்ரை ரோஸ்ட் மாதிரி வரும். இப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம கிழங்கு வேகும் போதும் உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்காக கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னுமே நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் தூவிக்கலாம். தூவிட்டு திருப்பி கிளறி கொடுத்துக்குருவோம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், நல்லா வறுத்து அந்த கலரே மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதேங்க, நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் மட்டன் சுவையில் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.